ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான முக்கியமான அப்டேட்டு, அதுக்கப்புறம் புதிய விண்ணப்பங்கள் எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் முழு வீடியோவும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இனி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய அறிவிப்பு விட்டிருக்காங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இனி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் என்றும் அதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என்றும் தகவல் வெளியாகிறது. எல்லாருக்குமே தெரியும், இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ அதுக்காக அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. அதே மாதிரி 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வழங்குவதற்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நிதியாண்டில் நிறைய இது இருக்கும் போது கண்டிப்பா அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தி வழங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் இந்த பணம் தற்போது வரை 1,06,00,000 மகளிர் இதில் பயனடைந்து வருகின்றனர். அதுக்கப்புறம் இந்த மாதம் மேலும் மேல்முறையீடு 11,85,000 பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சிலருக்கு பணம் வழங்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்களை பரிசீலனையில் உள்ளதாகவும் அவர்களது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அதில் தகுதியானவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய களப்பணி ஆய்வு முடியலை. களப்பணி ஆய்வு முடியும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ளதால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை மேம்படுத்த அறிவிப்புகளும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் ஊக்கமளிக்கும் திட்டங்களுக்கும் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது ஊக்கமளிக்கிறதுக்காகவும் இந்த ஏற்கனவே உள்ள இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இனி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் என்றும் அதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம் பெறலாம் என்றும் தான் தகவல் வெளியாகி உள்ளது. ஓகேயா? ஸோ கன்ஃபார்ம் ஆகலை, பட் கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் புதிய விண்ணப்பங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் வருதான்னு பாருங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்குற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அதுவும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நியூ அப்ளிகேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.